பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும்? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ பரணி, பூரம் இதெல்லாம் சுக்கிரனினுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள். சுக்கிர தசா என்னோட பீரியடே 20 இயர்ஸ். ஸோ பரணி நட்சத்திரா முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷம் உங்களுடைய பிறப்புல இருந்து 20 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் தான். ஸோ ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லாமல் இருந்தால் இந்த 20 வருஷமும் அவங்களுக்கு படாத பாடு படுத்தி எடுத்துரும். ஆரோக்கியத்திலையும் சரி, அவங்களுடைய ஹேபிட்ஸ், அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே இந்த சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிடுங்க. உங்க குழந்தைக்கு 1 வயசு பூர்த்தியான உடனேயே வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை சாயங்காலம் 8 to 9. அண்ட் சுக்கிரனுக்கு இரவுல தான் பலம். 2 வயசு அந்த குழந்தையில இருந்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு எப்போ சுக்கிரதசா முடியறதோ, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில நவகிரகத்திற்கு போய் சும்மா ஒரு நெய் தீபம் ஏத்துங்க போதும். அது எவ்வளவு பெரிய பலனை தருதுன்றத நீங்க பிராக்டிக்கலாவே பார்க்கலாம். அது படிப்புல தடை இருக்காது. ஏன்னா சுக்கிரன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கான ஒரு கிரகம். ஸோ யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம் கொடுக்கும். இப்போ சில பேருக்கெல்லாம் இந்த ஹெச்ஐவிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ ஹெச்ஐவி வர்றதுக்கு அந்த சுக்கிரன் தான் காரணமா இருப்பார். அதனால என்னைக்குமே நம்மளுடைய மனசு ஒரு ஸ்திரமா இருந்து கெட்ட வழியில போகாம இருக்க சுக்கிரனை நம்ம கண்டிப்பா நம்ம அதுக்கான பிரார்த்தனையை பண்ணணும். ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சுக்கிரனோட காயத்ரி சொல்லி கொடுங்க. அதை டெய்லி சொல்லுங்க அந்த குழந்தைங்கள. சுக்கிரதசை ஆரம்பம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைங்களை பொய் சொல்ல வைக்கும், திருடுறதுக்கு வைக்கும். வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ சுக்கிரனுக்கான பிரீத்தியை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களா அது வளரும். மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி. ஸோ இந்த சுக்கிரதசை பரணி 4ஆம் பாதம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே குறையும். ஒரு 1 year கூட இருக்கலாம், இல்ல ஃபியூ மந்த்ஸ் கூட இருக்கலாம். பரவாயில்ல. அது எவ்வளோ அந்த தசா பேலன்ஸ்ல உங்களுக்கு காமிக்குதோ அது வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிரனுக்கு பிரீத்தி பண்ணுங்க. இது கண்டிப்பா அந்த நான் நேத்திக்கு அஸ்வினியை பத்தி பேசினோம். நான் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் நினைச்சுக்கலாம் இன்னைக்கு பரணிக்கு மட்டும் சொல்றாங்களே, நேற்று கேத்துக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஏன்னா கேத்துவாது பரவாயில்லைங்க, ஞானகாரகன். இந்த சுக்கிரனை எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப, ஐயோப்பா அவருக்கு என்ன சுக்கிரதசன்னு. சுக்கிரனை போல ஒரு மோசமானது ஒரு பிளானட் நம்ம பார்க்க முடியாது. எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிரன் அப்படிங்கிற பேர் நமக்கு வேணா பெருசா ஐயோ சுக்கிரதசப்பா அப்படின்னு சொல்லும். ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை, அவனுடைய மனசும் அவன் உடலும் ஸ்திரமா இல்லை அப்படின்னா குட்டிச்சோறு வாய்க்கிடும். அதனால பசங்களுக்கு அந்த சுக்கிரனுக்கு முதல்ல இருந்தே நீங்க பரிகாரம் பண்றது ரொம்ப உத்தமம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.